அப்படியாகப்பட்டவங்க இப்ப வடக்கே பிறந்த வடபத்திரகாளி அமர்ந்திருக்கிறாங்க. அதாவது பில்லி சூனியம் காத்து கருப்பு கந்திஷ்டி என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு துஷ்ட சக்திகளா இருந்தாலும் சரி, நாகதோஷம் பசு தோஷம் கருட தோஷம், கல்யாணம் ஆகாதீங்க, பிள்ளை குட்டி இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இந்த அம்மா கிட்ட வந்து பாரத்தை போட்டு பாதத்தை தொட்டு கும்பிட்டு போனா அனைத்துமே விட்டு விலகுமா. அதாவது இது வந்து வேதத்தின் வாக்கு. காசிட்டவர்களுக்கு கருமம் தொலையும், பணமிட்டவர்களுக்கு பாவம் தொலையும், துட்டிட்டவர்களுக்கு துன்பம் போகுமா. அதனால 10 பேர் நிறைந்த சபையில வந்து உங்களுடைய மனக்குறையை சொல்லி இந்த அம்மா கிட்ட பாடம் போட்டு போங்க, மனக்குறை நீரும். ஆமா வாங்க வந்து வச்சு போட்டு ஈஸ்வரனுக்கும் இதோ வாக்குவாதமாகப்பட்டது ஏற்பட்டு அப்ப கொலது கொஞ்சம் காலம் அப்புறம் பேசுகிறேன். என்ன ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க? என்ன
எனக்கும் என் கணவனாகப்பட்ட ஈஸ்வரனுக்கும் இதோ வாக்குவாதமாகப்பட்டது ஏற்பட்ட உடனே அவர் எப்படி சாபம் விட்டார்? அதாவது என்னுடன் என் பாதி உடலில் இருந்து அதாவது நீ விலகி இந்த மலையாள தேசத்திலே அதாவது காளியாக உருவெடுப்பாய் என அவர் எனக்கு சாபம் விட்டிருக்கிறார். அது போல இதோ மலையாள தேசத்திலே ஒரு அகங்கார கோபத்துடன் காளியாக நான் உருவெற்றிருக்கிறேன். இப்பொழுது யாரோ வருவது போல் தெரிகிறது, யார் என்று பார்ப்போம். ஐயா சிவசிவா என்று சம்போ மகாதேவா என்று சொல்லி கடூரமான யாகத்தை செய்து கொண்டிருக்கின்றார். சுவாமி இந்த கையில் அடிமையிருக்கிறார் என்று சரி கிரிவாசா என்று உங்கள் ஞாபகம் சொல்லி சரி நான் கடூரமான தவத்தை செய்கிறேன் சுவாமி. ஐயா பக்தனே, வந்தவர்களுக்கு இல்லை என்று கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஆதிசிவன் அல்லவா? உண்மைதான். ஆனால் கடூரமான யாகத்தை செய்கிறாயே, காரணம் யாது? சுவாமி எனக்கு வர வேண்டும். வர வேண்டுமா? உண்மைதான். சரி சாகாத வர வேகாத அறியாத செல்வம் எனக்கு அறிவு என்பதே இருக்கக்கூடாது. அப்பேர் மட்டும் மறந்து விழித்தால் போதும் சுவாமி. ஐயா தங்களுடைய பெயர் என்ன? சுவாமி நமது தேசத்திலே ஒரு அதாவது ஒரு வீதியை வாழக்கூடிய சரி என் பெயரோ ஆனால் பலி என்று சொல்லக்கூடிய ரிஷி சரி என் பேரால் ஒரு முனிவன் உங்களை கோரி 20 ரூபாய் தவத்தி செய்கிறேன் சுவாமி. அப்பா இது அரகரா சிவசிவா என்று சொல்லி கடூரமான யாகத்தை செய்கிறாய். யாகத்தை செய்து உன்னை கைலமலையில விட்டு கீழே இறங்கி உனக்கு வரம் தருவது போல நான் வந்தேன். சரி ஆனால் இப்பொழுது நான் வரம் கொடுத்தால் உனக்கு பலிக்காது சுவாமி. மாநில மக்களா இருக்கட்டும், ஆமா ஆனா முனிவரா இருக்கட்டும், ஆனா அதாவது தவம் செய்து வரமென்று கேட்டால் வரம் கொடுக்கவே பிரதமர் ஆமா மும்மூர்த்தி தேவரை ஒருவராக விளங்கப்பட்ட இந்த முக்கர் வளைந்த வரவேஸ்வரன் ஆமா சுவாமி உனதான் வரம் கொடுக்கவே பிரதமர் நீங்க ஆமா என்னால ஆகாதுங்கிறீங்களே, என்ன சாமி காரணம்? ஐயா உமையவள் பார்வதியும் நானும் 2 பேரும் இடப்பாகத்தோடு ஒற்றுமையாக இருக்கும் தருவாயில் எனக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் நடந்தது. நான் தான் பெரிது நீதான் பெரிது என்று சொல்லி உலகத்தில் முதல் தெய்வம் யார் என்று கேட்க 2 பேருக்கும் வாதங்கள் நடந்தது. வாதத்தின் வழியாக அவளோ என்னிடத்தில் கோபித்து என்னை சுற்றி எரிப்பேன் என்று சொல்லி அகந்தைகளை பேசினாள் உமையல் பார்வதி. அப்படியா? அதனால் அவளை என்ன செய்தேன் தெரியுமா? இன்று நாள் முதல் என்னிடத்தில் இடப்பாகத்தில் இருப்பதனால் தானே அகந்தை என்று சொல்லி என் இடப்பாகத்தை விட்டு 1 வருட காலத்திற்கு ஜக்க தேவதையாக காளியாக போக கடவாய் புடி சாப்பம் என்று சவைத்தேன். சரி அப்ப சவைத்த உடனே அவள் என்ன சொன்னால் தெரியுமா பார்வதி? ஐயா சிவன் என்று தெரியாமல் படிக்கி என்ன தெரியாம இந்த வார்த்தை சொல்லிட்டீங்க. நீ சிவன் என்று இருப்பதனால தானே வந்தவங்களுக்கு எல்லாம் வரம் கொடுக்கிற. நான் கொடுக்கிற உங்களுக்கு சாப்பம். உமையவள் சக்தி இல்லை என்றால் நான் கொடுக்கக்கூடிய வரத்தை நீ கொடுக்கக்கூடிய வரம் எந்த வரமும் பழிக்க கூடாது என்று சொல்லி உமையவள் பார்வதியாகப்பட்டவை என்னிடத்தில் சாப்பத்தை பெற்று விட்டார். அதனால் நான் கொடுத்தால் தாங்களுக்கு சாப்பம் நிறைவேறாது. பார்வதி வந்து இடவான் சேரை வரையும் பக்தர் சித்தர் யார் வந்தாலும் ஆனால் நீ குடிக்கூடிய வரம் அதான் பழிக்க கூடாதுன்னு சாபத்தை கொடுத்துட்டாங்க. சாப்பத்தை அழிச்சுட்டாங்க. சாமி முன்னாடி நான் வந்துட்டேன். சரி ஆனா எனக்குதான் வரம். சரி ஏன்னா செய்த தவாபலத்திற்கு அர்த்தமெல்லாம் போய்விடும் சுவாமி. ஐயா அப்படி வரம் வேண்டும் உனக்கு சக்தி வேண்டும் என்றால் சரி ஜக்க தேவதை இடத்திலே மயான கானகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காளியாக. அவளிடத்திலே சென்று வரத்தை பெற்றையானால் அனைத்துமே உனக்கு உன்னை வந்து சேரும் சுவாமி. ஆனா கொடுக்க முடியலாலும் கொடுக்க வேண்டிய இடத்தை காமிச்சிருக்கிறீங்க. ஆமா சுவாமி நான் வரம் வாங்கிக்கிட்டு சரி தக்க உபச்சாரங்கள் செய்திருக்கிறீங்க. அப்படியே அதே உபச்சாரங்கள் உனக்கு நானும் செய்றேன். அப்புறம் சந்திக்கிறேன். சரி சென்று வாருங்கள்.